எனக்கு மொத்தமா வியாபாரம் பண்ண முடியாது. குக்கு பைய மகளே, 2 டப்பா வச்சிருக்கிறேன். ஒண்ணுல ஓவர்ட்டி, இதுல வந்து பலகாப்படி. என்னை எதுல மாட்டி விடலான்னு கண்ணு நெய்ய ஊத்திட்டு காத்துட்டு இருக்கியே. என்ன சிரிப்பு வாழறது? வேற என்னயா? என்ன நீங்க அழுவ சொல்றியா? ஆமாயா, கொப்பனாம்பட்டியில எவ்வளோ வச்சிய கண்ணாடம் கட்டிக்கினிய, இன்னும் ஆனா அவன் சம்சாரம். நேக்கே அவளை பத்தி கவலை இல்ல. நோக்கு என்ன வந்தது? அட நானும் தான் தெரிஞ்சுக்கிறேன்யா. அவோ ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டான். அம்மா கொஞ்சம் சூடா பேசிட்டாங்க இல்ல? இல்ல. ஊரை சுத்திட்டு வரேன் சொன்னதுக்கு நீங்களும் ஊசி முனையாட்ட 2 வார்த்தை பேசிருக்கலாம் இல்லையா? அமைதி வேணும்னு நினைக்கிறவன் அடுத்தவங்களை எதிர்த்து பேச மாட்டான். சரி சரி, திரும்ப 2 டிக்கெட் சொல்லி வச்சிருக்கேன், சீக்கிரம் புறப்படுங்க. இப்பவே வா. ஏன் ஓவர பாதியோட வச்சிட்டீங்க? நீ இன்னும் தொடவே இல்லையே. அதுல கொசு விழுந்திருக்கு. அதனால என்ன? நேரமாச்சு, புறப்படுங்க. புறப்பத்தான் ஆணுங்கிறியா? இந்த வீட்டுக்கு அதிகாரியாக போகிறது நீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்மையான அதிகாரியே வேறு. யாரு? வசு கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டான் இல்லையா செல்வம்? இல்லைங்க, அவன் நியாயத்தை தான் பேசினான். நீதான் எனக்கு அதிகாரின்னு சொன்னாலே அத நியாயம்னு நீ சொல்றியா? என்னங்க நீங்க சந்தானத்து இந்த வீட்டுக்கே அதிகாரின்னு சொல்லிட்டாளே. நீ ஒரு தாயிங்கிறத நிரூபிச்சிட்ட. ஆமாங்க, தாயில கெட்டவளும் இல்ல, சாவல நல்லதும் இல்ல. அவங்க போக்குல நியாயம் இருக்குங்க. இப்ப நீ ஒரு மாமியாருங்கிறத அங்கீகரிச்சிட்ட. அதாவது சந்தானத்தை உன் மனசு ஒப்புக்கு இல்லையா? பணத்தோடைய மதிப்பு தெரியணும்னா கடன் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. சந்தானத்தினுடைய மதிப்பு எனக்கு தெரியாம இல்லைங்க. என் ஆசைக்கு சிரமம் இல்லாம பண்ணிட்ட. எங்கம்மா புறப்பட்டீங்க? உரிமை குரல். ஓ, ஆசைப்பட்டு என்னங்க பிரயோஜனம்? குருவிக்கு வால் முளைக்காத வரைக்கும் அது குஞ்சு தானே. வால் முளைக்கட்டும், வர்ணத்தை பத்தி பேசலாம். திரும்ப டிக்கெட் கிடைக்கலன்னு சிந்திக்கிறீங்களா? சொல்லி வச்சேன், ஏமாத்திட்டாங்க. என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேணாம். ஒரு சினிமா தியேட்டரை கட்டிட்டா என்ன? எப்படி ஐடியா? இருக்கிற சொல்ல போதாதா? தப்பி தவறி கூட அப்பாவுக்கு இந்த ஐடியாவை கொடுத்துடாதீங்க. ஏன்? அப்புறம் தினம் நான் திரைச்சொல்லதான் உங்களை வந்து சந்திக்கணும். ப்ளீஸ், வேண்டாமே. எப்படி செஞ்ச என்ன? எப்படி? பேசாம ஒரு சினிமா படத்தை எடுத்துட்ட. பேசாம? மூலப்படமா? என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குதுக்கு? அப்புறம் ராத்திரியும் பகலும் நானும் அம்மா வீட்டுல பேயா காக்கணும். பேசுறதுக்கு வேற டாபிக்கே இல்லையா? இப்போ நான் ஒரு டாபிக் ஆரம்பிக்க போறேன். திமுக பத்தியா அதிமுக பத்தியா? ஐயோ, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? என்ன பத்தி தான். அடடே, சோ இன்ட்ரெஸ்டிங். சொல்லு சொல்லு. நீங்க என்ன எந்த அளவுக்கு விரும்புறீங்க? விருப்பத்துக்கு அளவில்ல, व्यसனத்துக்கு எல்லை இல்லை. வசு, சுருக்கமா சொன்னா நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறியோ அதை விட 1 கிலோ கூட இருக்குமே தவிர 100 கிராம் கூட குறைஞ்சிருக்காது. ஜோக் அடிக்கிறீங்களா? நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க என்னத்தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன். என்ன பெங்களூர்ல அனாதையா வாத்தியார் வீட்டுல எடுபடி வேலை செஞ்சு படிச்சு முன்னேற நினைச்சேன். வாத்தியார் அம்மா கொடுமை தாங்காம சென்னைக்கு ஓடி வந்து பேப்பர் வித்து படிப்ப தொடங்கினேன். காதருந்த ஊசி போல ஆரம்பிச்ச என்னுடைய படிப்பு கடைவழிக்கு வருமோன்னு சந்தேகப்பட்டு தவிச்சப்போ கை கொடுத்து உதவிய நீ மட்டும் உங்க அப்பா கிட்ட அழைச்சிட்டு போய் சொல்லி உதவலைன்னா எந்த பிளாட்பாரத்துல பிட் பாயிண்ட் அடிச்சிட்டு இருக்கணும், எந்த பிளாட் மார்க்கெட் பெருவழிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கணும். பசு கற்கண்டு கசக்கும்னா இந்த உலகத்துல கவிதையே பிறந்திருக்கு. போதுமா என் பதில்? உரிமை குரலுக்கு ஒரு எல்லை உண்டு. வா போலாம். என்னப்பா இது? இதை நீ பார்க்கலையா? டாக்டர் தேசாய் பிரசன்ட் பண்ணார். ஆமா, உரிமை குரல் படம் நல்லா இருக்கா? இல்லப்பா. ஏமா? பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வாங்கி உரிமை குரல் எழுப்ப எங்களுக்கு இஷ்டம் இல்லப்பா. ஓஹோ. சந்தா, நீங்க புறப்படுங்க. ஹோட்டல்ல ஏதாவது டிஃபன் பண்ணிடுங்க. அதுக்கு அவசியம் இல்லை. இனிமே இந்த வீட்டுல இருந்தா சந்தானத்துக்கு சாப்பாடு போகும். நீங்களே உரிமை குரல் எழுப்பிட்டதுக்கு அப்புறம் நாள் வரணுமா நட்சத்திரம் வரணுமா? முதல் நாள் சாப்பாட்டை உங்க அம்மாவே எடுத்துட்டு போயிருக்கிறா.
ஏன் தெரியுமா, வரப்போற மாப்பிளைக்கு மரியாதை கொடுக்கணுமே. மருமகன் ஆயிட்டீங்க, இனிமே தான் ஜாக்கிரதை இருக்கணும். புறப்படுங்க. சந்தான், இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்னாச்சு? அது இன்னும் மெச்சூர்ட் ஆகல மாமா. சரி, நீ புறப்படு. வாமா, சாப்பிடு. மாமா சொன்னாரு, உங்களுக்கே மாமா இந்த சிரமம், நான் சொன்னாலும் கேட்கவா போறீங்க? தாயின்னு சொன்னாலே சிரமத்தை அனுபவிக்கிறவனு தானப்பா அர்த்தம். சந்தானம், நீ என்ன மாமியார நினைச்சாலும் நான் உனக்கு தாய் ஸ்தானத்துல தானப்பா இருக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நான் பியூசி படிக்கிறப்ப ஒரு நாள் உங்க வீட்டுல சாப்பிட்டேன். உருண்டை பிசைஞ்சு கையில போட்டீங்க. எப்பவோ எங்க அம்மா கிட்ட சாப்பிட்டதா கனவு மாதிரி. மாமி, மனுஷனோட இருதயத்தை வயிறுதான் மாமி சீக்கிரம் தொடுது. வாஸ்தவம் தான்ப்பா. செல்வத்துக்கிட எதையும் சொல்லிடலாம், ஆனா சோத்துக்கிட செல்வத்தை சொல்ல முடியாது. என் பேரும் செல்வம் தான்ப்பா. அப்படி சொல்ல முடியாது டாக்டர். அரண்மனையில் தான் பிறந்தா, அரண்மனையில் தான் வாழ்க்கப்பட்டா சீதா பிராட்டி. ஆனா அனுபவிக்க வேண்டியது காடுன்னு இருக்கே. டைம். சரி, மைசூர் क्या போகல? மைசூருக்கு போய் டாக்டர் பிரச்சனை தெரியலையான்னு பஸ் சத்தம் போடுவா டாக்டர். டாக்டர், இப்படி வாமா. டாக்டருங்க எவனோட தூதுவங்க இல்ல, தெய்வத்தோட பிரதிநிதிங்க. உனக்கு புரியாத நோய் உங்ககிட்ட இருக்கு, அதனால டாக்டர் வந்துட்டு போற. எனக்கு என்ன நோய் இருக்குன்னு டாக்டர் வரணும். I am all right. No, you are all right. You are all right. But you don't know what's wrong with you. புரியுதா? புரிஞ்சிருக்கா? அப்படி பேச மாட்டேன். எல்லாம் மைசூர் போனா புரிஞ்சிடும். மைசூர், the city of பிருந்தாவனம். எப்பப்பா போறோம்? நீ எப்ப சொல்றியோ அப்போ. ஆனா ஒரு கண்டிஷன், அங்கேயும் ஒரு டாக்டரை பார்த்து தான் போறோம். நம்ம டாக்டர் சுபாஷ். மை காட், மைசூர் டாக்டர் காஷ்மீர் டாக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணா எவ்வளவு சுகமா இருக்கும்பா. ஐ அம் ரெடி ஈவன் டுமாரோ. ஹலோ வந்தா? நான் தான் வசுமதி பேசுறேன். குட் நியூஸ், நாளைக்கு நம்ம மைசூர் போறோம். ஆமா, நாளைக்கே போலாம். பி ரெடி. ஓகே. ஏமா இப்ப அவனுக்கு அவசரப்பட்டு போன் பண்ண? கண்ணன் இல்லாத பிருந்தாவனமா? வசு, பரவாயில்லம்மா, டாக்டரை பார்க்க போறோம்ங்கிறத மட்டும் அவன்கிட்ட சொல்லிட்டாரு. சொன்ன என்னப்பா? வேண்டாம்மா. பேசாம சந்தானத்தையே டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம்ப்பா. எல்லாம் விதி டாக்டர், விதி. பலரை தோள் மேல தூக்கிக்கிட்டு பறக்குது, சிலரை தரையில போட்டு இழுக்குது. வணக்கம் ஐயா. வாங்கம்மா, என்ன விசேஷம்? செல்வம், ராஜம்மா வந்திருக்காங்க பாரு, சீக்கிரம் வா. வாங்கம்மா வாங்க. இளைய மக வயசுக்கு வந்திருக்க, தலைக்கு தண்ணி போட்டு பச்சை பந்தல் சுத்துற விசேஷத்துல உங்களை எல்லாம் கூப்பிட முடியல. நாளை கழிச்சு புட்டு சுத்துற விசேஷம் வச்சிருக்கு, நீங்க அவசியம் வந்து சேரணும். ஓஹோ, மஞ்சள் நீராட்டு விழாவா? ஆமாங்க ஐயா, நீங்களும் அவசியம் வாங்க. வர்றேங்கம்மா. என்ன காரியம் செஞ்சுட்டேன்? நம்ம தலையில தான் இப்படி எழுதிட்டான். அதுக்காக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படலாமா? யோக்கியனா வாழ்ந்த ஒருத்தன் வறுமை தாழாம திருட புறப்பட்டாங்க. அன்னைக்கு பார்த்து நிலவு பௌர்ணமியா காஞ்சிதான். அது அவன் துரதிருஷ்டம். இயற்கை இருக்கே, அது ஒரு அருமையான காவியம். அதை எழுதின ஆண்டவன் நமக்குன்னு ஒரு அத்தியாயத்தை ஒதுக்காம போயிட்டான். வா. கண்டங்கண்டமா மீன் குழம்பு துன்றத இந்த கொசு பாத்துடுச்சு. அட கண்டுக்காம விட வேண்டியதுதானே? எத்தனை கண்டங்கண்டமா கொசுவா நீ? கொலவி சனி. பாப்பா, சனீஸ்வரன் 8வது வீட்டுல இருக்கான். இன்னத்துக்கு மீன் குழம்பு தின்னாவா? அதுக்கு இன்னத்துக்கு 8வது வீட்டுக்கு போகணும். எதிர் வீட்டுக்கு போனா பத்தாது. ஆரம்பம். அப்ப நான் போறேன்.
கண்ணுல புள்ளி வைக்க. பாப்பா யோ, என்னயா உடம்பு எப்படி கேட்டு? விமர்சனம் பண்ணணுமா பாப்பா? நீ கெட்ட கெட்டுக்கு விமர்சனம் வேறயா? வாய அம்மா கையில சொல்றேன். என்ன நீ புதுசா அம்மா கிட்ட? சொல்றேனே ஏன் பாரு. பாப்பா 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 கொஞ்சம் பாப்பா கொஞ்சம் பாப்பா. ஏ தாரா, இங்கடி நடந்து போயிட்டு இருக்கீங்க? நீங்க டாக்ஸி ஸ்ட்ரைக்கு பஸ் நிறுத்தல ஏறலானா? அந்த கண்டா வேணா உனக்கு ஏண்டி? ஆமா, நீ ஜெயகண்ணம்மா வீட்டுக்கு தானே போற? ஜெயகண்ணம்மா வீட்டுக்கா? என்னடி அப்படி கேக்குற? அவன் வயசுக்கு வந்து இன்னைக்கு புட்டு சுத்துறாங்க. அது ஒரு லேட் கேஸ். நீ வரலையாடி? எனக்கு இன்விடேஷன் வரல. அதனால என்ன, உங்களுக்கு லிஃப்ட் தரேன், வாங்க. ஆமா வசுமதி, அம்மா வரலையா? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நானே நேர்ல போய் இன்விடேஷன் வச்சேன். பெரியவங்க எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா? அந்த மட்டும் நீயாவது வந்தியே, வாமா. ஆமா, எதுக்கு இந்த புட்டு பொறுமாவெல்லாம் சுத்தணும்? பூசணிக்காய் தானே சுத்துவாங்க. வயசுக்கு வந்துட்டா எல்லாருக்கும் செய்ய தாண்டி இது. உனக்கு செய்யலையா? இதெல்லாம் சில பணக்கார வீட்டுல செய்யறது கிடையாது. இப்பதான் ஃபேஷனா போச்சே. நான் யாரு? எனக்கே இப்படி நடக்க கூடாது. பசுமதி, நீயும் ஒரு பெண். வான் பொய்த்து விட்டால் மண் பொய்த்து விடும். பெண் பொய்த்து விட்டால் தெய்வமே நீயும் பொய்த்து விடுவாய். அம்மா, எதுக்கும்மா நான் பிறந்தேன்? எதுக்கும்மா என்ன பெத்த? எதுக்கும்மா என்ன பெத்த? பெண் பிறக்கிறது இல்லையா, அவதரிக்கிறாள். லூனட்டிக் ஆர்குமெண்ட்ஸ். நான் பிறந்திருக்கேனே, அவதரிச்சிருக்கேனே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒருத்தருக்கும் பயன்படாம 1000 அணுகளோடு போராடுறியே. இந்த உப்பு நீர் கரைக்கு கன்னியாகுமரி ஓடி வந்தாளாமே, அவளும் என்ன மாதிரியா? அதுக்காகத்தான் குமரி முனையில நின்னு குமர தொடங்கிட்டாளா? ஐயோ, அவ செஞ்ச பாவம் என்ன, நான் செஞ்ச பாவம் என்ன? என்ன உயரம் வேண்டி இருக்கு? ஆஃப்டர் ஆல் ஸ்டோன் லைக் மீ. எனக்கு விமோசனமே இல்லையா? எனக்கு விடுவே கிடையாதா? அட பாவி தெய்வமே, பெண்களை சோதிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் கோயில் இல்ல, கும்பாபிஷேகம் இல்ல, கல் கல் கல். வசு, பகல் சாப்பாட்டு கூட வராம பொழுது போற வரைக்கும் எங்கம்மா போயிருந்த? மஞ்ச நீராட்டு விழா விருந்து ரொம்ப அமக்களமா இருந்ததம்மா. நம்ம மதிச்சு ஒருத்தர் அழைக்கிறப்போ நம்ம போய் வர்றதாம்மா நாகரீகம். உங்க சார்பில நான் போய் வந்தேம்மா. ஏம்மா முழிக்கிற? இன்னுமா புரியல? உனக்கே புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு புரியாம இருக்குமாமா? எனக்கு புரியாதது இன்னும் எத்தனையோ இருக்கம்மா. எவ்வளவு விஷயம் தெரியாம வளர்ந்துட்டேன். அனாவசியமா வளர்ந்துட்டேன். வசு, என்ன பெண்ணா பெத்துட்டீங்க. நான் மரமா வளர்ந்துட்டேன். என்னை விட அந்த தென்னை மரம் எவ்வளவோ மேலம்மா, எவ்வளவோ மேல். எனக்கு எப்பமா விமோச்சனம்? காலம் வரணும்மா, எதுக்கும் காலம் வரணும். என்ன வசு குழந்தை மாதிரியா? மேஜிக்கை ஒர்க் பண்ணலன்னு இப்பதான் ரிப்பேர் பண்ணேன். தப்புன்னு கெடுத்துட்டியே. மேஜிக்கை அது கடல்ல. கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? ஆனந்த கண்ணி.
ஏன்னா நாளைக்கு நம்ம மைசூர் போறோம். காலங்கள் நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது தான் புத்திசாலி. சோ, மாமா நீங்க என்ன ரெடி ஆகல? சாயந்தரம் வெளியில போலாம். நீ உன் மாமியை அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. வசுமதி அவளும் சாயந்தரம் தான் போகலான்னு சொன்னா உன் மாமி அவசரப்படுறா. அழைச்சிட்டு போயிட்டு வந்துற. மாமி வசு எங்க? குளிச்சிட்டு இருக்காப்பா, நாம போயிட்டு வந்துடலாம். வர்றேங்க. அப்ப நாங்க புறப்படலாம். டாக்டர், மறுபடியும் கேட்கிறேன், ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. எனக்கு படுது நான் சொல்லிக்கிறேன். ரெண்டே வழி. ஒன் இஸ் சர்ஜிக்கல், தி அதர் இஸ் எமோஷனல். ஒப்புக்கிற மாப்பிள்ளையா கிடைச்சா கல்யாணம் பண்ணி வைங்க. விஷ பரீட்சை எடுத்து சொல்றீங்களே டாக்டர்? ஆஃப் கோர்ஸ். ஆண்டவர் ரெட் பென்சில் எடுத்தான்னா பாஸ் மார்க். தேங்க்யூ டாக்டர். வசு, வசு, வா. வரேன். வசுமதி, நீ ஒரு படிச்ச பெண். உனக்கு அதிகமா சொல்றது தேவையில்லை. Your case is not hopeless. Have faith in God. டாக்டர், டாக்டர், இனிமே அவளுக்கு டாக்டர் பேச ஆண்டவன் தான். கற்பூரமே கைய சுடக்கூடாதுங்க. அதுவும் நெருப்பு தாங்கிறத நீ மறந்துட்டேன். நானும் தகப்பன் தான். இருந்தாலும் சராசரி மனுஷன். அவளுக்கு கல்யாணம் செய்து பாக்குற பாக்கியம் நமக்கு இல்ல. அவ்வளவுதானே. அதுக்கு ஒப்புக்கிற மாப்பிள்ளையா இருந்தா எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. செல்வம், நீதான் தாயின் இல்லை. எனக்கு அக்கறை இருக்கு. பணத்துக்காக ஒப்புக்க பல பேர் இருக்காங்க. பாவத்துக்காக ஒப்புக்க நான் இல்லையே. சந்தானத்தை ஏற்பாடு செய்யறதுனால நமக்கு எந்த பாவம் வந்துராதுங்க. ஆளாக்கணும். அவனும் நன்றி உள்ளவன் தான். அதுக்காக அடிமையா விலை பேசலாமா? அவனுக்கு அவனும், அவனுக்கு அவங்கிறது அவங்களே தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. நாம உண்மையை சொல்ல போறோம், அவ்வளவுதானே. உண்மை. பூனைக்கு மணி கட்டுறது யாரு? நீயா நானா? பூனையே கட்டிக்க வேண்டியதான்பா. அதான் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லலையே. அதான் சொல்லிட்டேனே, என்னுடைய மூச்சே நீதான். மூச்சு, மியூசிக் ஆஃப் சோல். நான் ஒரு அபசுரம். ஆமா, அபசுரம். அனாவசியமான கேள்வி, அர்த்தமில்லாத பதில். பசு, உனக்கு என்ன வந்துருச்சு இப்போ? ஒண்ணும் வரல சந்தான். ஆண்டவன் என்னை படைச்சிருக்கவே கூடாது. பசு, ஆண்டவன் ஒரு வந்திருக்காரு, ரசனை இல்லாதவன். God is nowhere. God is nowhere. சந்தான். என் தெய்வம் எதுக்காக அலைமோதுது? நான் தீபம் இல்ல சந்தான், எரிப்பந்தோம். அதனால தான் அலைமோதுறேன். வாழ்க்கையை சுட்டுக்காதீங்க சந்தான், வாழ்க்கையை சுட்டுக்காதீங்க. இந்த ரெண்டில நீங்க எதை விரும்புறீங்க?
வசு, ரொம்ப அழகா சிரிக்கிற புஷ்பம் ரொம்ப சீக்கிரம் வாடிடும். என்னால 7 வார்த்தை தான் சொல்ல முடிஞ்சது. ஆனா அதுல ஏராளமான அர்த்தங்கள் இருக்கு வசு. சந்தானம், நல்லா சிந்திச்சுதான் முடிவெடுத்தியா? தியாகத்துக்கு ஒரு வரம்பு இருக்குப்பா. சிந்திக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. பசுமதி இல்லைன்னா என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்குமோ. அவளுக்கு நான் இன்னும் 6 ஜென்மம் எடுத்து ஆராதனை பண்ணாலும் தீராது மாமா அவ செஞ்சிருக்க தியாகம். நான் உன் குணத்தை மெச்சுறேன்ப்பா. ஆனா உனக்கு இருக்கிற ஆசாபாசத்தை எனக்குன்னு ஒண்ணு இருந்தா அவளுக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தா தீவு சரியா இருக்கு மாமா. வேகமா செய்கிற முடிவு உறுதியா இருந்ததில்லை. ஆனா உறுதியா செய்யற முடிவு வேகமா இருந்திருக்கு. சந்தானம், நீ செய்ய போற தவற புரிஞ்சிருந்துமா இப்படி பேசுற? தவறுதலா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிடலாம், அபகரிக்க முடியாது. Think deep and decide well. நினைக்க ஒண்ணும் இல்ல, முடிவு செய்யறதுக்கும் இடம் இல்ல. ஆன்ம பலம் இருந்தா ஆட்டுக்குட்டியும் யானையை சுமந்துடும். I'm not so weak. பசிங்க மாமி. இங்கதான் இருக்க சந்தாய், சுமை தாங்கி மாதிரி. அதை சுமக்கத்தான் நான் இருக்கிறேன். வா சாப்பிட போலாம். சந்தானம் ஒரு மனுஷன் தாங்க. மனுஷனையே முதல் தடவையா பார்க்கிறோம். பாவத்தை முதல் தடவையா செய்யும். சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி கோயில்ல தான் கல்யாணம். என்னங்க மெட்ராஸ்ல ரிசப்ஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தென்னங்கீத்துல அம்மா பந்தல் தான் போட கொடுத்து வைக்கல, கல்யாண பந்தலாவது போடலாம் இல்லையா? செல்வம், தென்னையாவது கீத்தாவது முதல்ல அடியோட வெட்டி எறிய போறேன்.